இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் உயிர் பெற்ற இன்றைய தினத்தை கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி வருகிறார்கள். இதையொட்டி தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இன்று காலையில் ஈஸ்டர் சிறப்பு ஜெப கூட்டம் நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஈஸ்டர் வாழ்த்து செய்தியை பரிமாறிக்கொண்டனர். ஈஸ்டர் பற்றி சொல்லணும்னா, இயேசுநாதர் இறந்து 3ஆவது நாள் உயிர் தெழுறது தான் ஈஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஈஸ்டர் எல்லாருமே சர்ச்சுக்கு வருவாங்க. குட் ஃப்ரைடே முடிஞ்சு 3 days இப்போது இன்றைக்கி அவர் உயிர் தெழுற நாள். 40 days ஃபாஸ்டிங் இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கி ஈஸ்டர் முடித்து இன்னையிலேருந்து எல்லாம் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏசப்பாவுடைய கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம எப்படி மனமகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமோ அதே போல தான் கடவுள் இன்றைய நாள் நமக்காக 3 நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த ஒரு சந்தோஷத்தை திருநாளை எல்லாருமே மனமகிழ்ச்சியாக கொண்டாடபடி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தோடு வந்தாலும் கடவுள் அற்புதமாக இந்த இடத்துல நடத்துவாங்க. இங்கன்றதுல ஏசப்பா உண்மையாக ஒரு சாட்சியுள்ள தேவன். இன்றைய நாள் அவர் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பாக மனமகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு உயிர் தழுவதை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. அங்கு நடைபெற்ற திருப்பலி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். இரவு 12 மணியளவில் வான வேடிக்கை முழங்கிட இயேசு கிறிஸ்து உயிர் தழும் காட்சி தத்ரூபமாக நிகழ்ச்சி காண்பிக்கப்பட்டது. அதனால் நாங்கள்